ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். அண்ட் எங்கள் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறாங்க. அதோட ரெசிபி தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு. எத்தனை கிலோ பண்ண போகிறோம்? 3 kgs பிரியாணி இன்றைக்கி நாங்கள் வந்து செய்ய போகிறோம். அண்ட் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி கீ ஊற்றியாச்சு. எங்கள் அம்மா வந்து அவங்க நைட்டி போட்ட ஆண்டி மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் அதான் உண்மை. ஆனால் உன்னை காட்ட மாட்டேன், கவலைப்படாத. கை மட்டும் காட்ட அழகா. சரி, இந்த பாலடைஞ்ச கை தான் எங்கள் அம்மாவோட கை. 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. 1/2 லிட்டர் ஆயில் அண்ட் 1/2 லிட்டர் வந்துட்டு கீ போட்டிருக்காங்க ஃபார் 3 kg பிரியாணி. இப்போ வந்து நம்ம வந்து பட்டை அண்ட் அதர் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு 1.5 கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ வந்து கை நிறைய உப்பு எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டு பிரகாரம் போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு அளவுலாம் எங்களுக்கு தெரியாது. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஓகே, எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா ஆர்வ கோளாறுல எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. எல்லாம் ஒன்னால சொல்லுங்கக்கா, நீங்கள் இந்த உலகத்துக்கு எதோ சொல்ல வரீங்களே. இங்கே பாருங்க, ஒரு காக்காக்கு தாடி இருக்கா, ஒரு காக்காக்கு தாடி இல்லையா மக்களே. ஸோ அது வந்து ஆம்பளை காக்காவா, இது வந்து பொம்பளை காக்காவா. எங்கள் வீட்டில் வந்து காக்காக்கெல்லாம் சோறு போட்டு வளர்க்குறாங்க. இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது? இதில் வந்து 10லேருந்து 12 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க சொல்லுங்கக்கா? தயிர், மிளகாப்பொடி, உப்பு, லைட்டாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். வாங்க சாப்பிடலாம். பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் முட்டை. ஓகே, முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து சிக்கன் 65க்கான மசாலா. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம். பிரியாணி அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஐ மீன் வெங்காயம் வதக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம வந்து 65 மசாலா போட்டுருவோம். இது கூட வந்து கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர். பரவாயில்ல, எல்லாம் கையில் போட்டு தான் சமைப்பாங்க. நம்ம என்ன ஹோட்டல்லையா இருக்கும் க்ளவ் எல்லாம் போட்டு சமைக்க? வாட் அக்கா? எங்கள் அக்கா கொஞ்சம் ஷை ஆயிடுச்சு, அதனால ஸ்பூனில் சாஸ் போடுறாங்க. அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஷேஸ்வான் சாஸ். இது எங்கள் அம்மாவோட சீக்ரெட் சாஸ் தான். சிக்கன் 65ல கொஞ்சம் ஷேஸ்வான் சாஸ் போட்டிங்கன்னா ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். இது வந்து மை மாமி சீக்ரெட் ரெசிபி உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ண போகிறோம். தயிர், அப்புறம் கொஞ்சம் தயிர். 1.5 கிலோ வெங்காயத்துக்கு 1.5 கிலோ தக்காளி, 1.25 கிலோ தக்காளி. போடுங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. 1.25னா அவங்களுக்கு கேப்ஷனில் போடுறேன் guys. 1 கிலோவோ 2 கிலோ 2 கிலோ 4 கிலோ 2 கிலோ 4 கிலோ கம்மியா? எனக்கே தெரியல. ஐயோ, இதுங்களெல்லாம் வச்சு ஒரு vlog பண்ணுறேன். 1.25 நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே கிலோ guys. நான் அதை உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் போடுறேன். சிக்கன் 65 மசாலா இஸ் ரெடி. இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோ மாம்? ஒரு 3 ஸ்பூன்ஸ். எல்லாம் குத்து மதிப்பாக போகணுன்னு எங்கள் அண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் தான் சரி. ஆமாம், எஸ், ஆமாம். இதை நான் எதிர்பார்க்கல. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். 2.5 kg சிக்கன். நெக்ஸ்ட்டு வந்து குத்து மதிப்பாக கேர்டு. ஏன்னா எங்களுக்கு அளவு தெரியாது. இந்த வீடியோ வந்து எல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சி பார்ப்பாங்க. கடைசியில் பார்த்துட்டு என்னம்மா ஒழுங்காக எதையுமே சொல்லலைன்னு நினச்சி போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் எல்லாமே கேப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. வேறு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுறேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலாம். ஓகே, ஆர்டிஸ்ட் ஆர்ட். இது வந்துட்டு புதினா போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லியா? ஆமாம், இந்த ப்ராசஸ் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அண்ட் டியூமரிக் பவுடர். எவ்வளோ மீ? ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க.
ஆமா அரை ஸ்பூனா 5 பேபி ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. என்ன கொடுமை சரவணன். 1 டேபிள் ஸ்பூன். நீ சொல்லவே வேணாம் போன்னு சொல்ல. வந்து இது வேகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன உருளைக்கிழங்கா? கறியா? பார்க்க லைட்டாக உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. கருப்பேன் குசும்புக்காரன். நீங்கள் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ ஒரு இது அரிசி எடுத்துட்டு அதுலேயே 2 இது தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ கேஜி அரிசி? 3 கேஜி ரைஸ். ஓகே, புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து தம்முக்கு விட்டுறலாம். அண்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நாங்கள் வந்து தம்முக்கு வச்சுட்டோம். ஓகே, டைம் ஃபார் த ரிவீல். எங்கள் அம்மா சொதப்பிச்சா இல்லை? வாவ். ஓகே, சோறுலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. உதிரி உதிரி உதிரி. காட்டுமே எடுத்து நல்லா உன்னோட கலை திறமை எல்லாத்தையும் எடுத்து காட்டுமே. அடுத்த வாரம் ராயப்பேட்டால நம்ம ஒரு பிரியாணி கடை போட்டுருவோம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். பிரியாணி செஞ்சுட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அதனால என் கசின்ஸ் வீட்டுக்கும் கொடுத்து விட போகிறேன். எப்படிங்க இருக்கு? நல்லா தானே இருக்கணும். என் தலைவன் சொல்லுவான் கரெக்டா. நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கா. அண்ட் ஃபைனலி நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நீங்கள் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் சச் ஃபன் வீடியோஸ். பை.